ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் கொரில்லா 450 அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் 2,39,000 ரூபா எக்ஷோரூம் காஸ்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா வெறும் 2,39,000 அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது கேடிஎம்மோட டியூக் 390 இருக்கட்டும், அஸ்குவர்னாவோட 401 இருக்கட்டும், அதேமாதிரி ஸ்ட்ரைப்போட ஸ்பீட் 400 இருக்கட்டும், அப்பாச்சியோட 310 RR இருக்கட்டும், இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற வகையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 450cc கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த பைக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு கொரில்லா 450 அது என்ன கொரில்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக கொரில்லா கிடையாது, கொரில்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் நானே சரியாக சொல்கிறேன்னா அப்படின்றது தெரியல, நான் சரியாக உச்சரிக்கிறேன்னா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரி பேஸில் போர் நடக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு சின்னதாக ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்களாம். அந்த குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை கொரில்லா அப்படின்னு வந்து அழைப்பாங்க அப்படின்றது போல் இன்டர்நெட்டில் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அந்த பெயர் காரணத்தினால தான் இதை வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொரில்லா 450ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ இந்த பைக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்க்கலாம். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ், டேஷ் அண்ட் அனலாக் அப்படிங்கிறது. அனலாக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் வந்து மீட்டியோரில் இருக்கிற மாதிரியான மீட்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த அனலாக் அப்படிங்கிற வேரியண்ட்டில். இதே ஃப்ளாஷ் அண்ட் டேஷில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிமாலயனில் பார்த்த டிஎஃப்டி இருக்கக்கூடிய, அதாவது கலர் டிஎஃப்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேப் முதல் கொண்டு இதில் வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த கிளஸ்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் அண்ட் டேஷ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பலவிதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கலர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் என்னென்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். பட் கலர் ஸ்கீமு, பெயிண்ட் ஸ்கீம் எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ராக்டிவான ஒரு பெயிண்ட் ஸ்கீம் கிராஃபிக்ஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் அலாய் வீல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சில வேரியண்ட்ஸில் வந்து பாடி கலருக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. யங்ஸ்டரை அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் இதோட கலர்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்க்குறதுக்கு இது ஹிமாலயன் 450 மாதிரியே தெரிஞ்சாலும் ஒரு சில மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிசபிளாக தெரிகிறது இதோட சீட்டு தான். ஸோ ஹிமாலயன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டபிள் சீட்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் சீட்டோட கம்ஃபர்ட் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா பார்க்கும் போதே ரொம்ப சின்ன சைஸ் சீட்டாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இதோட சீட் ஹைட்டு 800 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட மீட்டியோர் பைக்ஸில் யூஸ் பண்ண அந்த ஹெட்லைட் செட்டப் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எல்இடி ஹெட்லைட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருந்த யூஎஸ்டி ஃபோர்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயனை விட 11 கிலோ வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. 185 கிலோ தான் இந்த வெஹிக்கிளோட வெயிட் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயனில் பயன்படுத்தின அதே இன்ஜினை தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு 452 சிசி கொண்ட இன்ஜின் அதிகபட்சமாக 40.02 PS பவரும் 40 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜினாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஹிமாலயனில் இருந்த அதே இன்ஜினாக இருந்தாலும் இதில் டியூனிங்கில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்றது போல் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆன் பேப்பர் ஸ்பெக்கில் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது. ஸோ இந்த இன்ஜின் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜினாக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. லாங் ரைட்ஸ் அப்படின்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 43 mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன், லிங்க்டு மெக்கானிசம் இருக்கக்கூடிய மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஹிமாலயனில் வந்து 200 mm ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து 200 mm இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 140, ரியரில் வந்து 150 இருக்கிற மாதிரி ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வீல் சைஸ்மே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ பழைய ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயனில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 21 inches வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 inches வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 120 செக்ஷன் டயர்ஸ், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 160 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நல்ல அகலமான டயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்குது. மேபி இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்புவோம். ஸோ கண்டிப்பாக வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டூயல் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 310 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உங்கள் டபுள் பிஸ்டன் டிஸ்க் பிரேக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் இருக்கக்கூடிய 270 mm டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சிமிலர்லி இந்த வெஹிக்கிளோட பவர் அண்ட் டார்க்ஸ்லாம் வந்து ஹிமாலயன் 450க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது போல் நம்புவோம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய விதமான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு சொல்லலாம்.
யாருக்கெல்லாம் இந்த பைக்கில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த பைக்கில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய கம்பேரிஷன்ஸ் வீடியோஸ் தான் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ நீங்களும் விரும்பி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பைக்கில் எந்த பைக்கிலோட கம்பேர் பண்ணலாம், நீங்கள் எந்த பைக்கிலோட கம்பேர் பண்ணி பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் இந்த பைக்கிலோட ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் கேட்கக்கூடிய கம்பேரிஷனுமே நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.